सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் திரள்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைவேறும் என்று பிரார்த்தித்து இன்று ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளி அம்பாளுடைய வழிபாடுகள், சிவனுடைய வழிபாடுகள், பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. நாம் வேண்டும் வரங்களை எல்லாம் தருகின்ற வகையிலே இந்த ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமாக போற்றப்படுவது. ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள். நட்சத்திரத்துக்கு சிறப்பு ஆடி பூரம். ஆடி மாதத்திலே இந்த வாரங்கள் கிழமைகளுக்கு சிறப்பு ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி. அதே போல் இந்த ஆடி மாதத்திலே இலக்கத்துக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த இலக்கம் 18ஆம் நாள், ஆடி மாதத்து 18ஆம் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு. நாளைய தினம் ஆடி மாதம் 18ஆம் நாள், 18ஆம் பெருக்கு என்கின்றதாகிய இந்த சிறப்பான வைபவங்கள். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி மாதத்திலே அமாவாசை, ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம், ஆடி 18ஆம் பெருக்கு என்று பல சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். எனவே இன்றைய தினம் இந்த ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலேயும் கலந்து கொள்வதோடு நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்குமாம். அம்பாளை வழிபடுகின்றவர்களுக்கு எது எது எல்லாம் வேண்டுமோ, எதையெல்லாம் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அனைத்தையும் தருகின்றவள். அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எது எது எல்லாம் நமக்கு நல்லது என்று படுகிறதோ நல்லதெல்லாம் கிடைக்குமா. நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே. அன்பு உள்ளத்தோடு பக்தியோடு இறை பிரார்த்தனை செய்கின்ற அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த அன்னையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த ஈசான திசையிலே நாம் ஈசானத்தினுடைய சிறப்புகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். அதிலே இந்த ஈசானத்திலே பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திலும் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, சங்காபிஷேகமாக இருந்தாலும் சரி, மகோத்சவமாக இருந்தாலும் சரி, திருமண வைபவங்களாக இல்லங்களிலே நடைபெறுகின்ற மண்டபங்கள் திருமணம் இருந்தால் அந்த ஈசானத்திலே சிவன் வர்த்தனி என்று ஒரு கும்பம் வைத்துக் கொள்வார்கள். அங்கே அந்த ஈசான மூலையிலே சிவனையும் அம்பாளையும் வேண்டி யாகேஸ்வரன் யாகேஸ்வரி என்று பிரார்த்தனை செய்து அங்கே அந்த
யாகேஸ்வரனாகவும் யாகேஸ்வரியாகவும் இந்த கும்பத்திலே பூஜித்து அர்ச்சித்து ஞானகட்கம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தை செய்வதற்கு காவலாக இருந்து அதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்து சிறப்புகளோடு இந்த யாகத்தை காக்க வேண்டும் என்பதனால தான் யாகேஸ்வரன் யாகேஸ்வரியாக பிரார்த்தனை செய்து கொள்வது. அவ்வாறு இந்த ஈசானத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளெல்லாம் நிறைந்ததாக இருப்பதனாலே தான் நம் இல்லங்களிலே அல்லது ஒரு புதிதாக ஒரு ஆலயம் அமைக்கின்ற பொழுது கூட இந்த பூமி பூஜை செய்து அத்திவாரம் வைக்கப்படுகின்ற பொழுது ஈசான மூலையிலே முதலிலே அத்திவாரம் வைத்துக் கொள்வார்கள். அந்த ஈசான திசையிலே மூர்த்தக்கால் நாட்டிக்கொள்வது அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ஈசான திசைக்கு. பொதுவாக ஆலயங்கள் அமைத்து சுவாமி பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற பொழுது அந்த சுவாமியினுடைய விக்கிரகம் கிழக்கு வாசலாக இருந்தாலும் சரி எந்த வாசலாக இருந்தாலும் சரி ஈசானத்தை சற்று நோக்கியதாக அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கின்ற சிறப்பு அந்த ஈசானத்துக்குரியது. தொடர்ந்தும் இவற்றை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.